Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு analysisல இருக்க important articles பார்ப்போம். இன்னைக்கு we don't have much articles that are important for UPSC examination, but இருந்தாலும் I'll give you the overview of what the articles are. Fresh strings on federalism as a new politics. இந்த ஆர்டிக்கல்ல எதை சொல்றாங்க அப்படின்னா இதுதான் இந்த ஆர்டிக்கலோட தீமே. இஸ் இந்தியா ரெடி ஃபார் அ நியூ ஃபெடரல் பார்கெயின்? ஃபெடரலிசம் அதாவது ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர் போத் எக்ஸிஸ்ட், ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு மேட்டர் வருது அப்படின்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலாக ஓட்டிங் பிரின்சிபலாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஏதாவது ஃபினான்ஷியல் மேட்டர்ஸாக இருந்தால் ஃபைனான்ஸை பிரித்து கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதா ஃபெடரலிசம் அப்படிங்கிறதோட மீனிங். இந்தியாவில் we call India has quasi-federal structures. சில விஷயத்தில் சென்டர் has more powers, சில விஷயத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செஸ் எல்லாம் லெவி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே சென்டருக்கு தான் போகும். ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தில் சென்டர் has more power, சில விஷயத்தில் both have equal powers. அப்படி இருக்கிற போது இந்தியா இஸ் கால்ட் அஸ் quasi-federal. ஸோ இப்போ வந்து இந்த ஃபெடரலிசமோட கான்ஷியஸ்னஸ் அதிகமாக வந்துட்டே இருக்கு. ஸோ லைக் one nation, one market, one ration card, one nation, one grid, அந்த மாதிரி நிறைய கான்ஷியஸ்னஸ் இந்த ஃபெடரலிசம்காக ஃபிஸ்கல் சென்ட்ரலைசேஷன் அகேன்ஸ்டா வந்துட்டே இருக்கு. பாலிடிக்ஸ் ஃபார் டீப்பனிங் ஃபெடரலிசம் வில் நீட் டு ஓவர் கம் அ நேஷனலிஸ்ட் ரெட்ரிக் that pits federalism against nationalism and development. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரெண்டுக்கும் ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படின்னா அப்போ நீ வந்து ஒரு ஆன்டி இண்டியன், நீங்கள் வந்து இந்தியா அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணாமல் உங்கள் ஸ்டேட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிற்கிறீங்க. அந்த மாதிரி அது ட்விஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஃபெடரலிசம் கம்ப்ளீட்லி ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா முதல்ல இந்த மென்டாலிட்டியிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபெடரல் பிரின்சிபல்ஸ் ஹவ் பீன் பென்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வேஸ் டு produce a political culture of flexible federalism. வேணுங்கும் போது ஃபெடரலிஸ்ட்னு இருந்துப்போம், வேணாங்கும் போது நம்ம ஃபெடரலிசம் இல்லை, சென்ட்ரல் அதாவது சென்டருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி மாறிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ தட் ஹேஸ் டு பி மேட் ஃபெடரலிசம் ஃபார் மீ பட் நாட் ஃபார் தி அப்படின்னா எனக்கு உண்டு உங்களுக்கு இல்லை, அந்த மாதிரி மீனிங்கில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள் ஃபெடரலிசம் அப்படின்னு ஒரு டேர்மும் காயின் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம மெயின்ஸ் ஆன்சரில் கோட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Political upmanship and remains restricted to a partisan tussle rather than a region's genuine demand for accommodation. Upholding federalism requires political maturity and a commitment to federal principle அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபெடரலிசம் வேணும் அப்படின்னா முதல்ல political people have to understand what it is. Central government or the ministers they have to make sure that the states are given proper representation etc. Increased economic and governance divergence between states இது வந்து ஃபெடரலிசமை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. economic growth trajectories since liberalization have been characterized by growing spatial divergence. அதாவது நம்ம 1991 லிபரலைசேஷன் எல்பிஜி ஸ்கீம்ஸ்க்கு அப்புறம் சில ஸ்டேட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, சில ஸ்டேட்ஸ் அப்பேலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ரிச் ஸ்டேட்ஸ் ஆர் கெட்டிங் ரிச்சர், புவர் ஸ்டேட்ஸ் ஆர் பிகமிங் புவரர். இந்த கேப் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. அக்ராஸ் ஆல் கீ இண்டிகேட்டர்ஸ் சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஹவ் அவுட் பர்ஃபார்ம்டு. நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு நம்மெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அப்புறம் மும்பை, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஈஸ்டர்ன் இந்தியா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது க்ரோத் இஸ் வெரி மச் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஸ்கியூட் க்ரோத்தாக இருக்குது. சதர்ன் ஸ்டேட்ஸ் ஃபியர்ட் ரிஸ்க் பீனலைசிங் ஸ்டேட்ஸ் தட் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கண்ட்ரோல்டு பாப்புலேஷன் க்ரோத். அதாவது இப்போ நம்ம பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் சதர்ன் ஸ்டேட்ஸ், ஓகே 1 ஃபேமிலி 1 சைல்டு இல்லை மேக்ஸிமம் 2 சில்ட்ரன் அந்த மாதிரி இருக்க அளவுக்கு மாறிட்டோம். ஆனால் இன்னுமே யூபி பீகாரில் அது மாறலை. ஸோ என்ன நடக்கும்னா நம்ம ஓரளவுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ 1971 சென்சஸ் வச்சு இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க. அசம்பிளி சீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ தமிழ்நாடுக்கும் 234 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா மறுபடியும் பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்து இந்த பாப்புலேஷனுக்கு 234 இல்லை 200 சீட்ஸ் தான் இல்லை 190 சீட்ஸ் தான் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் ஆனால் இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க, ஃபேமிலி பிளானிங் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? இப்போ வந்து யூபிக்கு ஒரு 300 சீட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், 300 or 400 சீட்ஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒரு 500 சீட்ஸாக மாற்றுறாங்க, அவங்களுக்கே அவ்வளோ சீட்ஸ் அந்த மாதிரி
மாத்துறாங்க ஃபார் லோக்கல் எலெக்ஷனுக்கு, இல்லைனா லோக்சபா எலெக்ஷனுக்கு அது இன்னும் கொஞ்சம் மாறுது, இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் போகுதுன்னா, ஸோ ஆப்வியஸ்லி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேட்ல அதிக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல என்னதான் நம்ம எவ்வளோ கேம்பெயின் பண்ணாலும் நமக்கு இவ்வளோ சீட்ஸ் தான் வரும், இந்த ஸ்டேட்டுக்கே மொத்தமாக இவ்வளோதான் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறையும். ஸோ அவங்களோட அட்டென்ஷனும் குறையும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, டெவலப்மெண்ட் பண்ணி, அதாவது பாப்புலேஷனை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தால் தான் டெவலப்மெண்ட் வரும். ஸோ பாப்புலேஷனை கண்ட்ரோல் கொண்டு வந்ததுக்காக ஃபைன் போடுற மாதிரி இருக்கு. ஏன்னா பொலிட்டீஷியன்ஸ் எங்கே நிறையா சீட்ஸ் இருக்கோ, எங்கே நிறையா நம்ம கேம்பெயின் பண்ணால் எங்கே நமக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்குமோ அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் வில் நாட் ஒர்க். அந்த மாதிரி இருக்கு. Growing divergence between richer and poorer states remain an important source of tension in interstate relations that can become a real impediment to collective action among states, homogenizing ideological project risks creating new forms of cultural alienation. ஸோ இந்த மாதிரி ரிச் ஸ்டேட்ஸ்க்கும் புவர் ஸ்டேட்ஸ்க்கும் நடுவில் அந்த வர அந்த ஸ்பேஷியல் கேப் வந்து கல்ச்சருக்கு நடுவுலையும், அதாவது நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, வெஸ்டர்ன் இந்தியா, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, இந்த மாதிரி இந்தியாவே ஒரு 4-5 டிவிஷனாக பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தேர்ஃபோர் ஸ்டேட் ஃபினான்சஸோட ரிஸ்க்கும் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது இங்கே நம்ம 100 ரூபாய் டேக்ஸ் கட்டுறோம்னா அது சென்டருக்கு போய் சென்டர் எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரித்து கொடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லும் எல்லாருக்கும் 42% போகணும். அந்த மாதிரி மொத்த சென்டரோட இதில் நம்ம 100 rupees தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தவங்க டேக்ஸ் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப 54 rupees தான் அவங்களுக்கு பெனிஃபிட் மாதிரி வரும். ஆனால் உத்தரப்பிரதேஷ்க்கு ஆல்ரெடி அது பேக்வேர்ட் ஸ்டேட்டு, இல்லை ஜம்மு காஷ்மீருக்கு பேக்வேர்ட் ஸ்டேட்டு, பீகார் பேக்வேர்ட் ஸ்டேட்னு அவங்களுக்கு 100 rupees அங்கே ஒருத்தவங்க டேக்ஸ் கட்டினானா 150 rupees ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, டெவலப் ஆனதுக்கு பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்கு. So, a silent fiscal crisis. Union's response has been to squeeze revenue from states by increasing cess. செஸ்ங்கிறது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டேக்ஸ். நமக்கு தெரியும். அந்த இப்போ கேரளாவில் ஃப்ளட் வந்தப்போ கேரளா செஸ்ன்னு ஒன்று போட்டாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் RTE ஆக்ட் கொண்டு வந்தப்போ எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று போட்டாங்க. அப்புறம் கிருஷி செஸ் ஃபார் ஃபார்மர்ஸோட இன்கம் டபுள் பண்ணுறதுக்கு, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி செஸ்ன்னு ஒன்று போட்டாங்கன்னா the total revenue is fully for the center. So its insistence on giving GST compensation to states as loan and increasing the state share in central schemes. The pandemic-induced economic crisis has only exacerbated this. So financial problems and the tussle வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் போயிட்டே தான் இருக்கு. An interstate platform that brings states together in a routine dialogue on matters of fiscal federalism could be starting point for building trust and common agenda. So இந்த மாதிரி ஒரு interstate platform நம்ம உருவாக்கணும். இந்த மாதிரி டெவலப்பிங் ஸ்டேட்ஸுக்குள்ள அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. renewed politics of federalism is also an electoral necessity. No coalition has succeeded in the long term without a glue that binds it. Forging a political consensus on federalism can be that glue. அதாவது என்ன ஒரு பார்ட்டியாக இருந்தாலும், இப்போ ஏதாவது ஸ்டேட்டில் டாமினேட் பண்ணியிருக்க பார்ட்டியாக இருந்தால், ஸோ வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் அவங்களுமே சென்டர் கூட ஒரு நல்ல டேர்ம்ஸில் இருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. வெனிசுவேலாஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆன் த கராபோபோ. இந்த வெனிசுவேலா நடந்த இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டில் ஆஃப் கராபோபோ, பின்சின்சா, இந்த மாதிரி பேட்டில்ஸ் பற்றி பேசுகிறாங்க. வெனிசுவேலா இப்போ எவ்வளோ பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமும் சொல்கிறாங்க. அதுக்கு யூஎஸோட ரோல் என்ன அப்படிங்கிறதும் இதில் சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஹாவ் அன் ஓவர்வியூ ஆஃப் திஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜஸ்ட் ஹாவ் அ ரீட் அட் திஸ் ஆர்டிக்கல். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். These two articles, they don't have much significance with regard to UPSC perspective. Seeking a paradigm shift in mental health care. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, மென்டல் ஹெல்த் கேருக்கு இன்னமும் நம்ம தேவையான அட்டென்ஷனை கொடுக்கல. இட்ஸ் ஹை டைம் தட் வி கிவ் இட் தட். ஒரு கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் சர்வீசஸ், அப்புறம் கேர் அண்ட் சப்போர்ட் ஃபார் த ஓல்டு பீப்புள், அவங்களுக்கு ஏற்ற ரைட்ஸ் நம்ம கொடுக்கறது, அதுவும் முக்கியமாக இந்த பேண்டமிக் டைமில் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்க டைமில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சில்ட்ரன்லாம் வந்து ஃபாரினில் இருக்காங்க, அவங்க கூட தான் கிராண்ட் சில்ட்ரனும் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 கப்பல் இருக்காங்க
இருக்காங்கன்னு வைங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க மட்டும் இப்போ அவங்களால அவங்க சன் அண்ட் டாட்டரால் வந்து அவங்கள விசிட் கூட பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி தேல் பி வெரி லோன்லி, ஆங்ஸைட்டி இருக்கும், வேக்சினேஷன் போட்டுக்கலாமா வேணாமான்னு தெரியாது, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இதெல்லாம் ஓவர் கம் பண்ணும். அதுலேயும் யாராவது ஒரு பார்ட்னர் கோவிட்ல இறந்துட்டாங்கன்னா the other partner they have to survive alone. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது they will obviously get into depression. நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? முதல்ல மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம எப்படி ஹெல்ப் சீக் பண்ணுறது? இந்தியாவில் தேவையான அளவு மென்டல் டாக்டர்ஸ் இருக்காங்களா? அதாவது ஐ மீன் சைக்கியாட்ரிஸ்ட்ஸ் இருக்காங்களா? எவ்வளோ இந்தியாவோட ரேஷியோ எவ்வளோ? அதெல்லாம் இதில் சொல்கிறாங்க. மென்டல் ஹெல்த் சிஸ்டம் அது ஃபஸ்ட்டு டிக்னிட்டி, அப்புறம் எங்கே போய் நம்ம அப்ரோச் பண்ணுறது, அந்த ஏஜென்சி அண்ட் பர்சன்ஹுட், இது மூணுமே டாமினேட் த மென்டல் ஹெல்த் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஏதாவது மென்டல் ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுன்னா இந்த 3 விஷயம் தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொசைட்டிஸ் ரெஸ்பான்சஸ் ஆர் ஆஃபன் பேஸ்ட் ஆன் கண்டிஷனிங் அண்ட் பெர்செப்ஷன்ஸ், ஆஃபன் வேர்ஜிங் ஆன் விசரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரெஜுடிஸ். இப்போ யாராவது ஒருத்தவங்க சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வெளியில் அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சுதுன்னா கூட they'll be treated very differently அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பைத்தியமா அந்த மாதிரி பிராண்ட் குத்துறது, டிப்ரெஷனுங்கிறது எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வரதான் செய்யும். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம முடிவு பண்ணி வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ மென்டல் ஹெல்த் டாக்டர்ஸ் இருக்காங்க பர் ஹவருக்கு? ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கறதுக்கு எவ்வளோ ருபீஸ் நம்ம கொடுக்கணும்? இந்தியாவில் எவ்வளோ கொடுக்கணும்? யூஎஸில் எவ்வளோ கொடுக்குறாங்க? யூரோப்பில் எவ்வளோ கொடுக்குறாங்க? அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், மென்டல் ஹெல்த் கேரே ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ அட்டென்ஷன் இல்லாத ஃபீல்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சைக்காட்ரிஸ்ட்டுக்கு எவ்வளோ டாக்டர்ஸ் படிக்கிறாங்க, அதில் எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, எவ்வளோ பேர் அதை அவங்க ஹெல்ப்பை சீக் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று இருக்கு. வென் த மதர் ஹாஸ் டெலிவர்ட் த பேபி 10 months ஒரு என்ன சொல் ஒரு லிவிங் பீயிங்கோடு இருந்துட்டு திடீர்னு தட் பீயிங் இஸ் டேக்கன் அவுட் ஆஃப் யூ அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படி இப்படின்றது நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். அந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனில் தே ஹாவ் டு கோ அண்ட் சீக் அ சைக்காட்ரிஸ்ட். அந்த மாதிரியெல்லாம் போய் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் தப்பு இல்லை. சைக்காட்ரிஸ்ட் போய் பார்க்குறது ஒரு டபு கிடையாது. அவங்கள நம்ம மீட் பண்ணோன்னா என்ன சொல்கிறது, நம்ம மென்டலாக ஸ்டேபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் நினச்சிக்க வேணாம் அப்படிங்கிற அந்த டபூஸ் எல்லாம் பிரேக் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அன்பேக்கிங் சைனாஸ் கேம் பிளான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபெட்டியன் பிளாட்டூவில் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேயா, ஆனால் அவங்களுக்குன்னு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம Indian Air Force has high strike potential with its aircraft having the advantages of string of airfield along the foothills of Himalayas. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் foothills, அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஹிமாலயாஸ் அண்ட் டிபெட்டியன் பிளாட்டூ அதெல்லாம் தான் இருக்கு. அதனால நம்ம கிட்ட ஓரளவுக்கு ஆல்டிடியூட் லோவா இருக்கிறதுனால ஃபுல் ஆர்மமெண்ட் லோடு கேன் பி கேரிடு. ஆனால் அவங்களுக்கு அப்படி பண்ண முடியாது. ஓகேயா, அதே மாதிரி டிபெட்டியன் ஏர்ஃபீல்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப தூரமாகவும் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று தூரமாக இருக்கும். ஸோ மியூச்சுவலி சப்போர்ட்டிவாக இருக்க முடியாது. இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. டிபெட்டியன் ஏர்ஃபீல்ட்ஸ் ஆர் அட் altitude of about 10,000 feet because Tibetan plateau is the world's highest plateau, severely restricting the payload of China's aircraft. Additionally, infrastructure was required to make up these deficiencies since the positive asymmetry of IAF would be detrimental to China's plan. So இந்த மாதிரி சைனா நிறைய பிளான் பண்ண நம்ம சைடும் அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. பட் we have to make sure that இந்தியாவோட டிமாண்ட், நம்மளோட தேவைகள் என்னங்கிறதுல நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். அண்ட் we have to understand China's game plan அப்படிங்கிறது தான் இதோட இந்த ஆர்டிக்கிளோட ஜிஸ்ட். Moving on to the next one, vaccines send a wrong signal. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படி வேகன்சிஸ் send a wrong signal. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட டாப் போஸ்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஐயாக இருக்கட்டும், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாப் போஸ்ட்டை நம்ம வேக்கண்ட்டாக விட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிளான கவர்மெண்ட் இல்லைங்கிற ஒரு மெசேஜ் இந்த வேர்ல்டுக்கு போய் சேருது அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கிளோட ஜஸ்ட். த வேகன்சிஸ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் இன் ரீசெண்ட் இயர்ஸ் ஹாவ் deleterious effect on governance. Delays in promotion and appointments not only affects the organizations but also tend to demoralize the officials who wait promotions after vacancies arise. So அந்த ஆர்கனைசேஷனோட கெப்பாசிட்டி, அவங்களோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் அது அஃபெக்ட் பண்ணாது. அடுத்தது லைனில் இருக்கவங்களுக்கு, அதாவது எனக்கு தான் இப்போ இந்த ப்ரமோஷன் வரணும்னு இருக்கவங்கள ரொம்ப டிமாரலைஸுமே பண்ணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மன் போஸ்ட் இஸ் கெப்ட் வேக்கண்ட் அன்டில் ஜூன் திஸ் இயர். ஜூனில் தான் வந்து போட்டாங்க. ஓகே, 2020 ஹெச்எல் தத்து ஹி வாஸ் த சேர்மன் ஆஃப் என்ஹெச்ஆர்சி. அவர் ரிட்டையர் ஆனதுலேருந்து இந்த ஜூன் வரைக்குமே அந்த போஸ்ட் வேக்கண்டாக தான் இருக்குது. டிரெக்டர் ஆஃப் சிபிஐ வாஸ் கெப்ட் வேக்கண்ட் அன்டில் ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுபோத் குமார். அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஹி ரிட்டையர்ட் ஆன் ஏப்ரல் 12. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டுமே வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் ஏடிஆர் ஹேஸ் ஃபைல்ட் அ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இன் சுப்ரீம் கோர்ட் டிமாண்டிங் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பை அ கமிட்டி. சிபிஐ டைரக்டர் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. த 255th ரிப்போர்ட் ஆஃப் லா கமிஷன் தட் ஹேட் ரெக்கமெண்டட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பி அப்பாயிண்டட் பை ஹை பவர்ட் கமிட்டி. அந்த ஹை பவர்ட் கமிட்டியில் பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் 2 members, ஒன்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இன்னொன்று லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா. The opposition leader has little say in the selection process. Prime Minister decides on the candidate and Chief Justice அதை அக்செப்ட் பண்ணுவார். அப்போசிஷன் லீடர்ஸ் டிசென்டிங் நோட் கேரிஸ் நோ வெயிட். இது வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கு. தெர் இஸ் அ நீட் therefore to expand the high powered committee, include at least 2 more people. இது வந்து ரொம்ப ரூலிங் பார்ட்டி ரூலிங் அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராகவும் அப்போசிஷனுக்கு அகேன்ஸ்டாகவும் இருக்கு. ப்ரிஃபரபிளி ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அதை தான் இந்த பார்ட்டி ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் இல்லாமல் மற்ற பார்ட்டியில் இருக்கவங்களுமே இந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் என்ன சொல்றது இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நார்கோட்டிக்ஸ் பியூரோ ராகேஷ் அஸ்தானா he was assumed additional charge of NCB. okay, குல்தீப் சிங் DG of CRPF now also heads National Investigation Agency. நம்ம கிட்ட என்ன ஒரு டேலண்டட் ஆஃபீஸர்ஸா இல்லை, எதுக்கு நம்ம இருக்க ஆஃபீஸர்ஸோ ஓவர் பர்டன் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த ஆர்டிக்கல்ல கேட்டிருக்க ஒரு வேலிடான கொஸ்டின். Vacancies for such long periods tend to paralyze the backbone of these organizations. இப்போ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருந்தால் தான் நமக்கு டெரரிஸ்ட் ரிலேட்டட் நியூஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப குரூஷியலான ஒரு ஆர்கனைசேஷனோட ஹெட்டையே அந்த போஸ்டையே நம்ம வேக்கண்ட்டாக வச்சிருக்கோம் அப்படின்னா ஹவு சின்சியர் ஆர் வி, இதோட ரிப்பர்கஷன்ஸ் எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது இந்த இதில் கேட்டிருக்காங்க. Appointments to higher echelons can be announced well in time. Delays in important appointments send a wrong signal to the nation. If the government can announce a chief and vice chief months in advance, there is no reason why this cannot be done in all other ministers and departments. A time frame needs to be worked out to announce top appointment at least a month in advance. எப்படி நம்ம பாலிடிக்ஸ் ஆர் கவர்மெண்ட்ல முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுறோமோ அந்த மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் போஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ் நீட் டு பி புஷ்ட் to the back seat for a clean and honest administration. So first of all, honest administration irukano abdina we have to make sure that these posts are not kept vacant, because these are very crucial posts and it affects the administration and running of the country. ஸோ இதோட இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் எல்லாம் முடியுது. ஐ ஹோப் ஐ ஹவ் given you a gist of all the important articles. You can find this highlighted PDF in our blog. The link will be given in the description box below. So that's all for today's news. Tune in tomorrow for tomorrow's editorial. Thank you.